வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைப்பூ நான் கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி காராமணி, ஒரு 2 கரண்டி துவரம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு நல்லா மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை பார்க்கலாம். நாம் பாருங்கள், காராமணியும் துவரம்பருப்பும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இதை அப்படியே ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது இந்த பக்கம் வாழைப்பூவை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்கேன். அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கற்சட்டியில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த புளி தண்ணியை விட்டுறேன். புளி தண்ணி சேர்த்தாச்சு. வேக வச்ச வாழைப்பூவும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டும். புளி தண்ணியும் வாழைப்பூவும் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். அதுக்குள்ளே வறுத்துக்க வேண்டியதை நம்ம வறுத்துக்கலாம். இந்த பக்கம் கடாய் வச்சுருக்கேன். ஏற்கனவே அடுப்பு பற்ற வச்சாச்சு. அது காஞ்செடுத்து ட்ரையாக வறுத்துண்டா போதும். 1 டீஸ்பூன் தனியா, ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, காரத்துக்கு வரமிளகா மட்டும்தான் ஒரு 6 வரமிளகா சேர்க்கிறேன். இதை ட்ரையாக வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டுருது. ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும். இது நல்லா தேங்காய் இந்த வறுத்த சாமான் எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். கொஞ்சம் ஆறட்டும், ஓரமாக வைக்கிறேன். இதே கடாயிலே எண்ணெய் விட்டு கத்திரிக்காய் கறி பண்ணிக்க போகிறேன். கத்திரிக்காய் கறி எப்பயும் நம்ம பண்ணுற மாதிரி தான். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி. வெங்காயம் வதங்கட்டும். கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுது. கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருவோம். வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள், வாழைப்பூவும் புளித்தண்ணியும் சேர்ந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போது நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, காராமணி துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுடலாம். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வேக வச்சுட்டேன். நீங்கள் ரெண்டுத்தையும், காராமணி ரொம்ப சீக்கிரம் வெந்துடும், துவரம்பருப்போடு சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்தே நீங்கள் வேக வச்சிடலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா வேணால் காராமணியை முதல்ல வேக வச்சுக்கோங்க, அப்புறம் துவரம்பருப்பை அப்புறமா வேக வச்சுக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த சாமான் நல்லா ஆறிடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வறுத்து வச்ச சாமான் நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த விழுதை நம்ம கொதிச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, வாழைப்பூ புளி தண்ணி பருப்பு அதில் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கொதி. வாழைப்பூ கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஸோ நல்லா கொதிக்கட்டும். இந்த பக்கம் கத்திரிக்காய் வெந்துட்டு இருக்கு. அதுவும் ஒரு கிளறி விட்டுருவோம். கத்திரிக்காய் நல்லா வெந்தெடுத்து இப்போது காரத்துக்கு ரெட் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிடுவோம். ஆக்சுவலாக கத்திரிக்காய் கறிக்கு நான் அரிசி மாவு சேர்ப்பேன். எங்கள் அம்மா கடலை மாவும் சேர்ப்பாங்க, அரிசி மாவும் சேர்ப்பாங்க. ஸோ அந்த கத்திரிக்காய் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக என்னோடய தங்கைக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அந்த கத்திரிக்காய் கறி. எங்களுக்கு தெரியும், பெங்களூரில் சங்கீதான்னு என் தங்கை இருக்கா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ வந்தாலும் அம்மா அந்த கத்திரிக்காய் கறி பண்ணி கொடுன்னு கேட்பேன். நான் இன்றைக்கி எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணலான் இருக்கேன். அதனால் கொஞ்சம் கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலான் இருக்கேன்.
வாழைப்பூ கூட்டு நல்லா கொதிச்செடுத்து ஸோ இறக்கி வச்சுட்டு தாளிச்சிருவோம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன பிட்டு சீரகம், பெருங்காய பொடி, கருவேப்பிலை. நம்மளுடைய வாழைப்பூ கூட்டு ரெடி. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிள். வாழைப்பூ காராமணி போட்ட கூட்டு. இது நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரக்கறியும் நல்லாயிருக்கும். எப்பயும் சொல்கிற மாதிரி அப்பளம் வடை தான், அதை நம்ம டெய்லி பொரிக்க மாட்டோம், பட் அதுவுமே நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக தயிர் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். அது மாதிரி இந்த கத்திரிக்காய் கறி நான் எப்பயுமே அரிசி மாவு போட்டு தான் பண்ணுவேன். இன்றைக்கி கடலை மாவு போட்டு பண்ணியிருக்கேன் எங்கள் அம்மாவோட ஸ்டைலில். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் அம்மா பண்ணுற கடலை மாவு போட்டு கத்திரிக்காய் கறி நல்லாயிருக்கும். அதே மாதிரி பாசி பருப்பு போட்டு ஒரு சாம்பார் வைப்பாங்க. நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. ஸோ அந்த சாம்பார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்த வாழைப்பூ காராமணி கூட்டு ட்ரை பண்ணலைன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கோல்டு காஃபி தான் போட போகிறோம். நான் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எடுத்துருக்கேன். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் போடுறேன் காஃபி பொடி. அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 டீஸ்பூன் காஃபி பொடி போட்டிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் காஃபி பொடி கரைச்சி வச்சுக்கொள்ள டிகாஷன் அதையும் சேர்த்துக்கலாம். காய்ச்சி ஆறின பால் நான் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட சாக்லேட் சிரப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளுடைய கோல்டு காஃபி ரெடி ஆகிடுது. பால் நல்லா சில் பண்ண பால் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துக்க வேண்டாம். ஏன்னா தின்னாயிடும், டேஸ்ட்டும் இருக்காது. அதனால் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதை நல்லா சில் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய கோல்டு காஃபி ரெடி. இப்போ எள்ளு மிளகாய் பொடி தான் அரைக்க போகிறோம். அதுக்கு எள்ளு தான் கூட இருக்கணும். நான் ஒரு 200 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, தேவையான உப்பு, காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 மிளகாய்க்கு மேலே எடுத்திருக்கேன். பெருங்காயம் ஒரு 3 கட்டி சின்ன கட்டி பெருங்காயம். இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் இது மாதிரி க்யூபாகவே கிடைக்குது GPC பெருங்காயத்தில். நான் அதோட லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு தரேன். ஃபோன் நம்பரும் தரேன், லிங்க்கும் தரேன். அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அப்புறம் கொஞ்சமாக வெல்லம். ஸோ இப்போ அரைக்கிறத நம்ம பார்த்துடலாம். வறுக்கிறத பார்த்துடலாம். கடாய் வச்சுருக்கேன். ஒரு ட்ராப் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். காயட்டும். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிடுத்து. பெருங்காயம், அப்புறம் வரமிளகா. பெருங்காயம் வரமிளகா நல்லா வறுபட்டுருது. அதை ஒரு பிளேட்டில் மாற்றிடுவோம்.
2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு வறுபட்டுருது. இப்போ எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். எந்த எள்ளு இருந்தாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, கருப்பு எள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல. எள்ளு பாருங்கள் படப்படம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. நீங்கள் இப்போ உளுத்தம்பருப்போடு சேர்த்து போட்டதுனால வெளியில் வந்து தெரிக்கலை. அது மாதிரி எதோட சேர்த்து போடும்போது வெளியில் வந்து தெரிக்காது. நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா அப்படியே வெளியில் வந்து தெரிச்சிடும். எள்ளு வந்து படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடுது. ஆஃப் பண்ணிவிடுவோம். நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் பெருங்காயம் வரமிளகா சேர்த்துக்கலாம். எள்ளு வந்து இந்த பிளேட்டில் மாற்றிடுவோம். வறுத்து உளுத்தம்பருப்பையும் எள்ளையும் வறுத்துருக்கோம்ல, கொஞ்சம் ஆறட்டும். பெருங்காயம் வரமிளகா வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கோமா, அது கூட வந்து உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டுவோம். ஃபஸ்ட்டு பெருங்காயம் வரமிளகா உப்பு பாருங்கள் நல்லா ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டோம். அப்போ தான் வந்து மிளகா வந்து நல்லா அரைப்படும். அதனால் முதல்ல பெருங்காயம் வரமிளகா உப்பு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. இப்போ உளுத்தம்பருப்பும் எள்ளும் வறுத்து வச்சுருந்தோமா நல்லா ஆறிடுத்து. இதை வந்து விப்பரில் தான் போடணும். நீங்கள் வந்து ஃபுல்லாக போட்டிங்கன்னா இந்த எள்ளில் இருக்கிற எண்ணெயெல்லாம் வந்து வந்துடும். அதனால் விப்பரில் வந்து ஒரு ஓட்டு விட்டு விட்டு ஓட்டுங்க. கொஞ்சம் வெல்லம் அதையும் சேர்த்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான், நல்லாயிருக்கும் வெல்லம் சேர்த்து அரைச்சிங்கன்னா. இப்போ இதை விப்பரில் விட்டு விட்டு ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வரும். பாருங்கள் நல்லா எள்ளு வாசனையோட மிளகாப்பொடி வந்து ரெடி ஆகிடுது. தெரியுதா உங்களுக்கு? விப்பரில் அரைச்சிங்கன்னா தான் இப்படி வரும். விட்டு விட்டு ஒரு 2-3 வாட்டி நீங்கள் அரைச்சிங்கனாலே கரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளுடைய எள்ளு மிளகாப்பொடி ரெடி ஆகிடுது. இது வந்து நல்ல இட்லி தோசை அடை கூட நல்லாயிருக்கும். நான் இப்போ அடை தான் வாக்க போகிறேன். ஸோ இந்த மிளகாப்பொடி தொட்டு தான் நாங்கள் வந்து அடை சாப்பிட போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எள்ளு மிளகாப்பொடி ட்ரை பண்ணலைன்னா, இந்த மாதிரி ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கொஞ்சம் வந்து எப்படின்னா நல்லா ஆறுனதுக்கப்புறம், இப்போவே உடனே போட்டு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடாதீங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு ஈரமே இல்லாமல் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 15 நாளைக்கு மேலே வரும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அடுத்து நம்ம வந்து அடைக்கு அரைச்சிக்கலாம். அடைக்கும் ஊற வச்சுருக்கேன், அதையே சொல்கிறேன். அது 1 கப்பு அரிசி, அப்புறம் தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வந்து 1/4 கப்பு. ஸோ சேர்த்து வரும்போது 3/4 கப்பு. 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு தோரம்பருப்பு. ஸோ 3/4 கப்பு பருப்பு, 1 கப்பு வந்து அரிசி. நீங்கள் இட்லி அரிசி பச்சரிசி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப்பு இட்லி அரிசி நான் எடுத்திருக்கேன். இது நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறிடுத்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு வரமிளகா உப்பு பெருங்காயம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு 6 வரமிளகா சேர்த்துக்கிறேன். நான் நல்லா அடைக்கு வந்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கணும். தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, ஊற வச்ச பருப்பு அரிசி நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. இப்போ நான் அடை வாக்கிறதுக்கு மட்டும் அதில் மட்டும் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் பூண்டு பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா வந்து தேங்காய் மட்டும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் மாவு தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 கைப்பிடி மாவு எடுத்துக்கிறேன். மிச்ச மாவு வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பூண்டு வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். கல் காஞ்சிடுது. நம்ம வந்து அடை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் தட்டுறதுனாலும் இப்படி தட்டிக்கலாம், அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுட்டு தோசை மாதிரி கூட பார்த்துக்கலாம். இந்த மாவை கரைச்சிண்டு
அடை எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், கொஞ்சம் எண்ணெய் கூட விட்டால் தான் நல்லாயிருக்கும். பாருங்க, எள்ளு மிளகா பொடி அரைச்சிருந்தோமா நல்லா ஆறிடுத்து. ஸோ அதை வந்து பாட்டிலில் போட்டு வச்சிடலாம். சாதாரணமாக நம்ம வந்து மிளகா பொடி அரைக்கும் போது எள்ளு சேர்த்துப்போம். பட் இது எள்ளு மிளகா பொடி, எள்ளு தான் வந்து மெஜாரிட்டியாக இருக்கணும். ஸோ அதனால் எள்ளு கூட மிச்ச மாதிரி உளுத்தம்பருப்புலாம் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். வெந்தெடுத்து எடுத்துடலாம். அடையும் எள்ளு மிளகா பொடியும் ரெடி. இந்த அடைக்கு வந்து நீங்கள் வெல்லமும் தொட்டுன்னு சாப்பிட்லாம், வெண்ணையும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ஸோ எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம், மிளகா பொடியும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எள்ளு மிளகா பொடி நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குக்கிங் விளாக் பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். வாழைப்பூ காராமணி சேர்த்த கூட்டு டெஃபினட்டாக அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சித்ரா முரளிஸ் கிச்சன் அப்புறம் ஊர் உலகம் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, ஃபேஸ்புக்லேயும் ஒரு பேஜ் இருக்குது, அதுவும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.